ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நான் எப்படி செய்வேன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணுங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவருங்க, 1 ஸ்பூன் சில்லி பவுடருங்க, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டுங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் போல் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் சிக்கனை 1 பை 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போன்லெஸ் சிக்கனுங்கிறதுனால எனக்கு மொத்தமாகவே 10 மினிட்ஸ் தான் ஆச்சுங்க வேகிறது. இது கூட இப்போ ஒரு 4 எக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதுக்கு ஒரு பேனில் லைட்டாக மட்டும் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேங்க. எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டும் தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய கடாயிலிங்க 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 8 10 பல்லு பூனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கேபேஜ், கொஞ்சமாக கேரட், பெல் பெப்பர்ஸ் ஆரஞ்சு அண்ட் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் இருக்கட்டுங்க. நல்லாவே வெந்து வந்துடும். இது கூட கொஞ்சமாக நான் சில்லி ஃப்ளேக்ஸும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க. இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் விட்டுடலாங்க. இப்போ நான் இது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போ இது கூட நான் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கும் சிக்கனும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க ஒரு 5 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுடலாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பொடியும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் மட்டும் நல்லா தூவிக்கிட்டுங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது? குழந்தைங்கலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.